நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து நான் முடிக்கிற நாள் வரைக்கும் நான் இந்தியாக்காக ஆடணும்னு ஆடவே இல்லை. தமிழ்நாடு ஜெயிக்கணும், தமிழ்நாடு நேஷனல்ஸ் போகணும், தமிழ்நாடு இதை பண்ணும், தமிழ்நாடு இதை பண்ணணும், அவ்வளவுதான். 2000 I made my debut for the senior state. நிஜமாவே விமென்ஸ் கிரிக்கெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே நான் அப்பதான் புரிஞ்சிருந்தேன். 2005 வரைக்கும் நான் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். விக்கெட் கீப்பர் 2 பேருக்கு இன்ஜுரி. ஐ வாஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த டாப் ஃபீல்டர்ஸ் இன் தமிழ்நாடு டீம் அந்த டைம்ல. கொஞ்சம் கீப்பிங் பண்ணிடுறேன் இந்த ஒரு டூருக்கு அப்படின்னு நல்லா பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 விக்கெட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. விக்கெட் கீப்பிங் உங்களுக்கு சூஸ் பண்ணுச்சு கரெக்ட்டுங்களா? ஆமா. தமிழ்நாடு in the last 3.5 years has seen 10x increase in the number of players. ஒரு நாள் ஒருத்தவங்க கை தூக்கி நான் பண்றேன் இன்னைக்கு நிக்கிறாங்க. அதுதான் ஒரு டீமுக்கு அழகு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிருக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். பொதுவாக கிருக்கானந்தா ஷோவில் நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் இந்த கிருக்கானந்தா ஷோவில் நான் கம்மியாக பேசிட்டு நிறையாவுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட்டர், கோச், கமெண்டேட்டர் ஆர்த்தி சங்கரன் மேம் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. மேம், வெல்கம் டு த கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ அண்ட் கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, வாங்க பேசலாம். இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். இவங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பேச போற விஷயங்களுக்கு முன்னாடி இவங்களை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பட் அவங்க கிட்டே தான் தெரிஞ்சுக்கணும். மேம், எனக்கு உங்களை கோச்சா தெரியும், ப்ராட்காஸ்டா தெரியும். பட் ஒரு பிளேயர் ஆர்த்தி, கிரிக்கெட்டர் ஆர்த்தி, உங்களோட காலேஜ் டேஸ் இருக்கும். ஸோ எல்லாம் கேள்விப்பட்ட விசாரிச்சுட்டு வந்து இருக்கிற அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா. என்னோட கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது எப்படின்னா, ஸ்டெல்லா மாரிஸ்ல கிடைச்சது 1998ல 12th முடிச்சேன். அதாவது இது பெரிய ரொம்ப 25 வருஷம் முன்னாடி, 26 வருஷம் முன்னாடி முடிச்சு கதை இது. ஸ்டெல்லா மாரிஸ்ல அட்மிஷன் கிடைச்சது. அட்மிஷன் போட்டாச்சு BA எக்கனாமிக்ஸ்ல. ரொம்ப இஷ்டமே இல்லை இந்த காலேஜ்ல இருக்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் வித்யாமந்தர் எப்படின்னா நாங்களும் அவுத்து விட்ட கழுத மாதிரி இண்டிபெண்டா யோசிக்கிறதுக்கு எல்லாமே விட்டாங்க. அங்க போயிட்டு எனக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருந்த மாதிரி தோணுச்சு. கெஞ்சி கூத்தாடி எங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா தயவு செய்து என்ன எங்கேயாவது எடுத்துருங்க அப்படின்னு. மரத்தடியில உட்காந்து டிசி வாங்குறதுக்காக ரெடியா இருக்கும் போது ஒருத்தவங்க நான் மீட் பண்ணேன். அவங்கள மீட் பண்ணும் போது அவங்க சொன்னாங்க, அவங்க மீட் பண்ணி 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அப்படி நீ என்ன பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்? நாங்க எக்கனாமிக்ஸ். நான் எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னாங்க. நம்ம 2 பேரும் அதே டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வெளியில வரோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுல ஒரு 5 நிமிஷம் பேசல. அவன் கிரிக்கெட் விளையாடுவான்னு தெரியும். நான் சொன்னேன், நானும் எங்க அண்ணனோட ரோட்ல விளையாடி இருக்கேன். நான் எத்ராஜ் காலேஜ் சேர்றேன், காலேஜ் டீம் இருக்கு, நீ அங்க வந்து எனக்கு ஒன்ன மட்டும் தான் அங்க தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் அவங்கள தெரிஞ்சு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தான். எனக்கு ஒன்ன தவிர வேற யாருமே தெரியாது அப்படின்னாங்க. எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஆச்சரியம் என்னன்னா, நிஜமாவே விமென்ஸ் கிரிக்கெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே நான் அப்பதான் புரிஞ்சிருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. 18வது வயசுல தான் எனக்கு விமென்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிஜமாவே ஒரு லெவல்ல இருக்குன்னு தெரியும். அவங்க நம்பர் எங்க எழுதிருந்தேன்? இதோ கையில எழுதிருந்தேன், போன் நம்பர். அந்த நாள் உள்ள முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போயாச்சு. தெரியாத விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா பேர் மட்டும் தெரிஞ்சது. அவங்க ஃபேமஸ் ஃபேமிலி, சென்னையில ஒரு பெரிய ஃபேமிலி. போயிட்டு டைரக்டரியில போய் தேடுறேன் அவங்க பேரை. சரி இதுவாதான் இருக்கும், சரி விட்டாச்சு. காலேஜ் போயாச்சு. காலேஜ் போயிட்டு என்னோட பிடி டிபார்ட்மெண்ட் கிட்ட போறேன். எத்ராஜ் காலேஜ் எங்க அம்மா சேர்த்த ஒரே கண்டிஷன், நீ பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல அலோவ் பண்ணாங்க கிரிக்கெட்டுக்கு? கிரிக்கெட் ஆடு இல்ல, டிசி வாங்க தான் அலோவ் பண்ணாங்க. டிசி வாங்க அலோவ் பண்ணா அப்புறம் பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்தாதான் உன்னை ஸ்டெல்லா மாரிஸ்ல இருந்து வெளியில எடுப்பேன். ஆனா அங்க டிசி வாங்குறதுக்கு வீட்ல என்ன சொன்னீங்க? இங்க டிசி வாங்கி அங்க போறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நல்லா ஒத்துப்பாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எங்க அம்மாவுக்கு சொன்னாங்க. சரி பிடிக்கல, நான் வெளில கூட பிஎஸ்சி மேத்ஸ் பண்ணணும், இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதாங்க அப்படின்னு. சரி ஓகே, எதுவா இருந்தாலும் சரி, அந்த தயவு செய்து இங்க இருந்து எடுத்துருங்க அப்படின்னு. பிஎஸ்சி மேத்ஸ் போயிட்டு 2 நாள் கிளாஸ்ல உட்காந்து முடியவே இல்லை, ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. நேராக பிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அவங்க என்னை பார்த்து அப்போ எப்படி இருப்பேன்னா, அன்ஃபிட்டாக இருப்பேன். தலையிலேருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கூட ஃபிட்னஸே இல்லாமல் நல்ல ஊதி போன பலூன் மாதிரி இருப்பேன். அந்த பிடி என்னை பார்த்துட்டு நான் சொன்னேன், கிரிக்கெட் சேரணும். இல்லை நீ பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கு, ஃபுட்பால் வந்து சேரனாங்க. நான் சொன்னேன், நானே பார்க்க ஃபுட்பால் மாதிரி இருக்கேன், என்ன ஏன்னாலும் சேர சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சு இந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சி கிரிக்கெட்டு நான் 1998ல டிசம்பர் 1998ல தான் முதல் வாட்டி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறேன். டேட் வரைக்கும் நான் வச்சிருக்கீங்க? ஆமா, டேட் வரைக்கும். வாவ். 99ல வந்து 99 அந்த காலேஜ் லெவல் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு லெவல் கிரிக்கெட். என்ன ஆச்சுன்னா, ஐ எம் நாட் அ ட்ரெயின்ட் கிரிக்கெட்டர் அட் ஆல், ஐ எம் நாட் அ கோச் பிளேயர். நான் வந்து டிவியில பார்த்து எங்க அண்ணனோட விளையாடி கத்துந்த கிரிக்கெட் மட்டும்தான்.
நான் என் கனவெல்லாம் எப்படி காணுவேன்னா, நான் தான் ஒன்லி உமன் இன் த மென்ஸ் டீம் அப்படின்னு தான் நான் கனவை யோசிச்சு தான் நான் விளையாடுவேன். ஓகே. நிஜமாவே விமென்ஸ் கிரிக்கெட் இருக்குங்கிறது ஒண்ணுமே எனக்கு இன்ஃபர்மேஷனே கிடையாது. அன்டில் ஸ்டேட் லெவலை பத்தி சுத்தமா தெரியாது. ஸோ 1999ல காமாட்சிங்க ஒருத்தவங்க எத்ராஜ் காலேஜ் சேர்ந்தாங்க. ஷி இஸ் கரண்ட்லி அண்டர் 23 டீம் தமிழ்நாடு டீம் கோச் அவங்க தான். ஓகே. அவங்க சேர்ந்த போது ஓ இதெல்லாம் ஸ்டேட் லெவலில் கூட விளையாடுவாங்களான்னு. ஸோ முதல்ல வந்த செலெக்ஷன்ஸ் வந்து சீனியர்ஸ் வந்தது. நான் சொல்ல இதை பாரு, நான் சும்மா இந்த பிஎஸ்சி மேட்ச் படிக்கிறேனேங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதை தாண்டி ஒன்றும் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொன்னேன். ஸோ செலெக்ஷனுக்கு நான் போகல வந்து அதுக்கப்புறம் என்னோட கூட விளையாடுவாங்க ஒருத்தவங்க. அவங்க சொன்னாங்க ஆர்த்தி நான் ப்ராபபிள்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா. அவன் என்னை விட கம்மியாக தான் விளையாடும் எனக்கே தெரியும் ஸ்டாண்டர்ட் வைஸ். இவர் ப்ராபபிள்ஸ்ல இருக்கானா, அப்போ நம்ம கூட ஏதோ இருந்திருக்கலாம் போல இருக்கேன்ட்டுன்னு அவங்க சீனியர் ஸ்டேட்லாம் போயிட்டு வந்த அப்புறம் இமீடியட்டா அண்டர் 19 வந்தது. அக்டோபர் 1999ல தமிழ்நாடு அண்டர் 19 செலெக்ஷன் வந்தது. அப்ப காமாட்சி சொன்னா தயவு செய்து வார்த்தி ஆளே இல்லை அப்படின்னா. சரி ஆள் இல்லைங்கிறதால போகலாம் சும்மா செலெக்ஷன் பார்த்தா போனேன். 15ல செலக்ட் ஆனேன். ஆடினேன். ஸோ when I was 19 I was a senior most player in the under 19 team. Debut. இப்படி டேட் முதற்கொண்டு நான் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து நான் அக்டோபர் 9ல இருந்து எப்படி டேட் அவ்வளோ ஷார்ப்பா மறக்க முடியாது. ஏன்னா 1999 நான் என்னைக்கு ஆட ஆரம்பிச்சேனோ till 2003. ஓகே. நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க வருஷத்துல 3 மேட்ச் ஆடும். அப்போ 3 மேட்ச் நீங்க 3 மேட்ச். ஓகே. சவுத் ஜோன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 டீம் உள்ள கம்பீட் பண்ணுவோம். டாப் 2 டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆவாங்க நேஷனல்ஸ்க்கு. ஸோ 99ல ஆஃப்டர் அ கேப் ஆஃப் 12 years தமிழ்நாடு வந்து ஜூனியர் சவுத் ஜோன் அண்ட் இவெண்ட் நேஷனல்ஸ்க்கு நாங்கள் போவோம். ஸோ இப்படிதான் என்னோட கிரிக்கெட்டிங் ஜேர்னி ஆரம்பிச்சு. அப்போ கூட நான் 2001ல என் காலேஜ் முடிச்ச உடனே நான் நிறுத்துறேன்னு தான் நினைச்சேன். 2000 I made my debut for the senior state team. சரிங்களா, சீனியர் ஸ்டேட் டீம் நான் டெபு பண்றேன். வருஷத்துல 3 மேட்ச் யோசிச்சு பாருங்க. ஆனாவது சும்மா கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சேன். இவங்கெல்லாம் இதுவே சின்ன வயசுல இருந்து பண்ணி 3 மேட்ச் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்க குவாலிஃபையும் ஆகல, குவாலிஃபை ஆனாதான் மீதி மேட்ச் எங்களுக்கு. ஸோ இப்படிதான் எங்களுக்கு 2002 வரைக்கும் போச்சுங்க. 2003ல I was made captain. 2000 டெபு இருந்தது. 2001லயே 2002லயே I got an opportunity to be a part of the South Zone team. அப்பெல்லாம் எவ்வளவு கிரிக்கெட் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியாதுன்னா சவுத் ஜோன் பெரிய விஷயம். எங்க அண்ணன் கல்யாணம் ஆகுது அதே டைம்ல நவம்பர்ல. எங்க அம்மா சொன்னாங்க கிரிக்கெட்டா, அதெல்லாம் கிடையாது, அண்ணன் கல்யாணத்துக்கு இருந்தேன். நான் அப்படியே சொல்லிட்டு நான் கிரிக்கெட் நான் சவுத் ஜோனுக்குலாம் வரல. இன்னைக்கு அந்த டிசிஷன் சரியா தப்பா நம்மளுக்கு தெரியாது. நான் ஐம் வெரி ஹாப்பி எங்க அண்ணன் கல்யாணத்துல நான் இருந்தேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க யாராவது சவுத் ஜோன் வேண்டான்னு சொல்லிட்டு போவாங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அதோட சிக்னிபிகன்ஸ் தெரியல. எனக்கு சவுத் ஜோன் நீங்க ஏன்னா எனக்கு அங்கேதான் இந்தியா எடுப்பாங்களோ தெரியும். நான் இந்தியா ஆடணுங்கிற ஆசையோட ஆட ஆரம்பிக்கலையே. கிரிக்கெட் விளையாடணுங்கிற ஆசையோட தானே. நான் இன்னைக்கு கிருக்கானந்தாவோட சேனல்ல உண்மையா சொல்றேன், நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து நான் முடிக்கிற நாள் வரைக்கும் நான் இந்தியாக்காக ஆடணும்னு ஆடவே இல்லை. எதெல்லாம் எனக்கு வந்ததோ அது போற வழியில வந்ததுதான். நான் கிரிக்கெட்டை ரொம்ப விரும்பி பண்ணேன். 2001ல இங்க இருந்து கிளம்பி பூனாக்கு போனேன். என்னோட ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஒரே மாசத்துல ரிட்டர்ன்ல வந்துட்டேன். எங்க அம்மா சொன்னேன் இனிமே எனக்கு கிரிக்கெட் தான் வேணும், எனக்கு படிப்பு வேண்டாம். 2001ல தான் அந்த முடிவையே நான் எடுத்தேன், எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம். கிரிக்கெட் ஆமா, பட் இந்தியா ஆடணுங்கிற ஆசையே எனக்கு வரவே இல்லை. எந்த ஒரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு அது தோணவே இல்லை. பட் நல்ல மீன்ஸ் கிரிக்கெட்டரா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்க. பட் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு ஐபிஎல் பிளேயர், ஒரு தமிழ்நாடு பிளேயர் இல்லை. ஏன்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பசங்க கிட்ட பேசும்போது எனக்கு சொல்ல தோணுச்சு கிரிக்கெட்டரா இருக்கணும் அப்படின்னு. நீங்க முதல்ல நினைக்கிறீங்க கிரிக்கெட்டர் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு பதவி. ஸோ நீங்க இந்தியன் கிரிக்கெட்டர் ஒரு டிஎன்பிஎல் கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டரா இருங்க அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். பட் ஆக்சுவலி நீங்க அதை தான் மனசுல ஏற்றிக்கிட்டு கிரிக்கெட்டரா இருக்கணும். தமிழ்நாடு மேல வரணுங்க, தமிழ்நாடு ஜெயிக்கணும், தமிழ்நாடு நேஷனல்ஸ் போகணும், தமிழ்நாடு இதை பண்ணணும், தமிழ்நாடு இதை பண்ணணும், அவ்வளவுதான்.
அதை தாண்டி மேம் இப்போ அப்படியே உங்களுக்கு கிரிக்கெட் ஜேர்னிலேருந்து கோச் ஓகேங்களா, அதுக்குள்ளே வரும்போது மேம் பொதுவாகவே இது இருக்கும். எல்லாருமே கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போதே, ஸோ பெண்களுக்கு இது இருக்கும். கிரிக்கெட் விளையாண்டுருக்கும் போதே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இல்லைனா கிரிக்கெட் விளையாடும் போதே அவங்களோட பாதியிலே போகும். பட் நீங்கள் கிரிக்கெட் அதுக்கப்புறம் ஸோ கல்யாணம் தென் கோச், இன்னொன்று சில பேர் ப்ராட்காஸ்டாக கூட எடுக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க இந்த தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் அப்படியே ஒரு கோச், ஒரு மாதிரி கிரிக்கெட், அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், தென் அப்படியே ஒரு கோச், சில பேர் கோச்சா இல்லாமல் இருக்கு. பட் உங்களோட டெசிஷன் எப்படி மேம் கோச்? அதுவும் நான் ஒரு 2019 அப்போ நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கோச். ஸோ இப்படின்னு பார்க்கும்போது எப்படி மேம் அந்த டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது, கோச் அப்படிங்கிறது? எனக்கு ரொம்ப கடவுளோட அனுகிரகம் இருந்ததுங்க இதுல. நான் எது பண்ணேனோ எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணல. நான் விளையாடினதுல இருந்து கோச்சிங்ல இருந்து. ஸோ 2009 என்னோட லாஸ்ட் மேட்ச், February 2009 I played my last match. அனந்தபூர்ல விளையாடினேன். என்னது இஷ்டம், ஜூன்ல வந்து 2008 கல்யாணம் ஆச்சு. 2009ல வந்து ஜூலை ஆகஸ்ட்ல லெவல் 1க்கான கோர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் விமென்ஸ் பேட்ச் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்படியே அதை பண்ணேன், அதை கிளியர் பண்ணேன். அப்படியே படிப்படியாக அடுத்தது வந்தது. ஒரு பிரேக் நடுவில் வந்தது எப்போன்னா when I had my child. அப்போது நடுவில் கொஞ்சம் பிரேக் வந்தது. பட் அதுக்கப்புறம் தமிழ்நாடுல ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் கோச்சிங்கில் இருந்துகிட்டே இருந்தேன். 2014 லெவல் 2 வந்தது, அதை முடித்தேன், திருப்பி கோச்சிங் பண்ணேன். இப்போ 2023ல லெவல் 3 முடிச்சேன். ஜேர்னி நிறைய நாள் ஆச்சு, நிறைய வருஷம் ஆச்சு. ஆனா எது நடந்ததோ தானாகவே நடந்தது, ஆசைப்பட்டு எதுவுமே நடக்கல. ப்ராட்காஸ்டிங் கூட என்ன கேட்டாங்க ஃபோன் பண்ணி, நான் இது பண்ணும்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன்னு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் பண்ணி பார்க்கலாம், மிஞ்சி போனா என்ன ஆகும், சரியா பண்ண மாட்டோம், அது யாராவது சொல்லிப்பாங்கன்னு விட்டுருக்கு. நைஸ் மேம், நல்லா இருக்குது நீங்கள் சொல்லும் போது. நான் எதுவும் பண்ணலை, பட் நடக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நடக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போது. பட் இடையில ஒன்று கேட்க மாதிரி மேம், விக்கெட் கீப்பரா ஏன் விக்கெட் கீப்பரா சூஸ் பண்ணி? இப்போ இருக்கிற பசங்க சொல்லுவாங்க, 1000 காரணம் சொல்லுவாங்க நான் விக்கெட் கீப்பரா எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. பட் விக்கெட் கீப்பரா, ஏன்னா ஒரு கிரிக்கெட் சூஸ் பண்ணணும், விக்கெட் கீப்பரா ஏன்னா மேம் நீங்க சூஸ் பண்ணீங்க விக்கெட் கீப்பர்? ஆர்த்தி நான் சூஸே பண்ணேங்க, அதுதான் உண்மை. 2005 வரைக்கும் நான் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். 2005ல எங்க விக்கெட் கீப்பர் 2 பேருக்கு இன்ஜுரி. ஐ வாஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த டாப் ஃபீல்டர்ஸ் இன் தமிழ்நாடு டீம் அந்த டைம்ல. ஓகே, க்ளவ் போட்டு நீங்க கோச் கேட்டாங்க, நீ கொஞ்சம் கீப்பிங் பண்ணிடுறியா இந்த ஒரு டூருக்கு அப்படின்னாங்க. பண்ணேன், நல்லா பண்ணேன். நான் அது வந்து ஒரு ஸ்மால் சின்ன ஒரு வின்னர்ஸ் மட்டும் இந்திரா பிரியதர்ஷின்னு ஒரு டோர்னமெண்ட் ஆடும், 30 ஓவர் டோர்னமெண்ட், அது பிலாயில பண்ணோம். அது ஆடும்போது நல்லா பண்ணேன். இங்க வந்துட்டு சுதானா என்ன கேட்டாங்க, கீப்பர் ஆயிடுறியா அப்படின்னாங்க. நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி மேம், தமிழ்நாடு பண்றதும் என்ன வேணாலும் ரெடி அப்படின்னு. 2005 ஃபர்ஸ்ட் வாட்டி இன்டர்ஸ்டேட் சவுத் ஜோன்ல விக்கெட் கீப்பரா கிளம்ப இறங்கினேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 விக்கெட். அதுக்கப்புறம் நீங்க தான் 7 எடுத்ததுக்கு அப்புறம் யாராவது டிராப் பண்ண? அதுக்கப்புறம் அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஓகே, அது நான் ஃபீல்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். எனக்கு கீப்பிங் அதை விட ரொம்ப ஆசையா போச்சு. நம்ம ஒன்று சூஸ் பண்ணுவோம், பட் நம்மள ஒன்று சூஸ் பண்ண விக்கெட் கீப்பிங் உங்களை சூஸ் பண்ணுச்சு, கரெக்டுங்களா? ஆமா, நான் என்னோட பசங்களை எப்பயுமே ஒரு கேள்வி கேட்பேன், கேம் உங்களை சூஸ் பண்ணி தான் நீங்களே சூஸ் பண்ணீங்களா கேம் அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் சொன்னா நாங்க தான் மேம் அப்படிம்போம். இல்லவே இல்லை, இந்த கேம் நம்மளை சூஸ் பண்ணோம். ஓகே, நீ இதுக்கு வரதுக்கு லாய்க்கா லாய்க்கு இல்லைன்னா கேம் தான் நம்மளை சூஸ் பண்ணோம்னு எனக்கு எப்பயுமே தோணும். இன்னொரு பக்கம் அப்படியே இங்கே வரும் மேம், நீங்கள் கடைசியாக ஒரு சீனியர் டீம் ஆடும்போது தான் தமிழ்நாடு நாக் அவுட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க சீனியர் டீம் அப்படின்னா மேம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கோவிட் டைமில் ஒரு 2 தடவை சீனியர் டீம் போயிருக்காங்க. தென் இப்போ நீங்கள் வந்து இப்போ டிஎன்சியோட அகாடமி கோச்சாக வரும்பொழுது தென் இந்த விஷயங்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா உள்ளே வரீங்க, ஸோ சாம்பியன் ஆகிறாங்க, எவ்வளோ ஸ்பெஷல் மேம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் சைட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரோஃபி இல்லை அப்படிங்கிறது வந்து. பட் இந்த வின் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் மேம், இந்த டீம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல், நீங்கள் எவ்வளோ பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த விக்டரியை மேம்? உண்மையை சொல்லணும்னா இந்த டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் இவங்க சேர்ந்தே இருந்திருக்காங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கான டைம் தான் இது. ஸோ நான் இருக்கேங்கிறதுனால வரல, இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்திருக்கும். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட சம்மந்தம் என்னன்னா இந்த பெருமை, தமிழ்நாடு ஒரு கோப்பையை வின் பண்ணுறாங்கங்கிற ஒரு பெருமையை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எங்கேயா இருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பேன். நான் உள்ளே இருந்தாலும், நான் டிஎன்சி உள்ளே இருந்தாலும் நான் பண்ணுற ரோல் தான் பண்ணியிருப்பேன், வெளியில் இருந்தாலும் இதே ரோலை தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம கிரெடிட் எங்கே கொடுக்கணுமோ கொடுக்கணும். அவங்க பிளேயர்ஸ் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஎன்சியை ஃபென்டாஸ்டிக்காக ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைமில் 10 நாள் தான் ப்ராக்டிஸ் கிடைக்குங்க.
ஓகே. டோர்னமெண்ட்டுக்கு 10 நாள் முன்னாடி தான் பிராக்டிஸ் கிடைக்கும். டீமே சேருவாங்க. இப்பலாம் 4 மாசம் முன்னாடி டீம் அவங்க சேர்த்து பிராக்டிஸ் பண்றாங்க, மேட்சஸ் ஆடுறாங்க. ஸோ அதுக்கான உழைப்புக்கான ஒரு பலன் தான் இந்த ட்ரோஃபி. ஸோ டிஎன்சிஏவும் நிறைய அவங்களோட விதிமுறையை மாத்திட்டே வரும்போது அவங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கமல்னி ஒரு இந்தியாவுக்கு ஒரு நந்தனா இந்தியாவுக்கு ஆடும்போது தெரியும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம் லைக் எனக்கு எப்படின்னா இந்த கேகேஆருக்கு ஒரு கம்பீர் வந்து சில பல சேஞ்சஸ் மேலே கீழே அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்துச்சா மேம்? ஏதாவது விஷயங்களாவது ஒரு பக்கம் பேசுறது இதெல்லாம் இருந்துச்சு மேம்? 2-3 விஷயம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து 2 விதத்துல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம். ஒண்ணு விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ், விளையாடி நிறைய வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டீம்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வருஷம் 2 டெபியூட்டன்ட்ஸ், ஒன்னு ரினாஸ், இன்னொன்னு ஸ்ரீநிதின்னு. இவங்க 2 பேருமே இதுதான் முதல் முறை அண்டர் 19 ஆடுறாங்க, இதுதான் கடைசி முறை ஆட போறாங்க. அவங்களுக்கு இதோட ஏஜ் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு அண்டர் 19 டீம் உள்ள வரும்போது உங்களுக்கு 19 வயசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் போது அது ஒரு மெச்சூரிட்டி வேற மாதிரி இருக்கும். நீங்க 14 வயசுல ஆடுறீங்க, 14ல இருந்து 17 வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி வருது. அவங்க உள்ள வரும்போதே எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெச்சூர் கிரிக்கெட்டர்ஸும் இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பிளே பண்ணி வந்து மெச்சூரிட்டி இருந்த கிரிக்கெட்டர்ஸும் இருந்தாங்க. சோ பியூட்டிஃபுல் மிக்ஸ். சீரியஸ்லி இந்த தடவை அமைஞ்சிருச்சுல மேம். லாஸ்ட் டைமே எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் இந்த தடவை போன தடவை ஐ திங்க் நாக் அவுட்ஸ்ல இருந்தாங்க தானே மேம்? நாக் அவுட்ஸ்ல இருந்துட்டு வந்தாங்க. பட் இந்த தடவை செமிஃபைனல்ஸ்ல இருந்தாங்க. பட் இந்த தடவை ஒரு இப்போ அண்டர் 15 நடந்துகிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி என்ன மேம் நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னொரு மேட்ச் நாகாலாந்து அகைன்ஸ்ட் இல்ல இதுவும் பண்ணுவாங்க கண்டிப்பா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க. சரி, அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுதாங்க கீ. அங்கேருந்து இட்ஸ் அந்த டேக்கு வந்து நம்ம நல்லா பண்ணணும். ஸோ இந்த பிளேயர்ஸ் எப்படின்னா we are not ஒரு பிளேயர் டிபெண்டா நம்ம ஆடல. இப்போ நீங்க கமலினி இந்த டீம்ல கிடையாது, அதுலயே நம்ம ஜெயிக்கிறோங்கும் போதுலயே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஒருத்தவங்க கை தூக்கி நான் பண்றேன் இன்னைக்குன்னு நிக்கிறாங்க. அதுதான் ஒரு டீமுக்கு அழகு. ஓகே, சீரியஸ்லி எனக்கும் கமல் இல்லைங்கிறத நான் மறந்துட்டேன், பிளைண்டா மறந்துட்டேன். ஸ்கோர் கார்டு பாக்குறேன், கமல் பேர் இல்லைங்கிறத நான் மறந்துட்டேன். பட் நீங்க சொல்ற மாதிரி கமல் இல்ல, இந்த டீம் வின் பண்ணிட்டே வராங்க. ஐ திங்க் டெல்லிட்ட மட்டும் தான் லூஸ் பண்ணிருக்காங்க. படுத்து நாகாலாந்துக்கு அகைன்ஸ்டா. மேம் பாண்டிச்சேரியில ஃபைனல் இருக்கு, பாக்கலாமா? உங்களையும் வருவீங்களா? பாக்கலாமா ஃபைனல்? கண்டிப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துருவேன். கண்டிப்பா வந்துருவீங்க, இருந்துச்சுன்னா வந்துருவீங்க. பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். அண்ட் இந்த டீம் நீங்க மேட்ச் வின்னர்ஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசலாம் மேம். கமலி நந்தனாவை தாண்டி ஒரு மேட்ச் வின்னர்ஸா நீங்க இவங்களை நான் குறிப்பிடுவேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனிதா ஒரு கேப்டனாவும் சரி, ஒரு ஆல்ரவுண்டரா சரி. ஸோ அவங்களை பத்தி ஒரு வார்த்தைகள் ஏதாவது நம்ம டீம் பத்தி உங்ககிட்ட இருந்து ஏதாவது வார்த்தைகள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம ஒரு ஜெனி அக்கா அப்படின்னு கூப்பிடும் போது அவங்க அவளை எவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாங்கிறத பாக்குறேன். அதே மாதிரி அவளும் அதை ரெசிப்ரோகேட் பண்றா. அதான் அந்த கிரவுண்ட்ல வந்து அவளுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குங்கிறது தெரியுது. பெரிய நம்பர்ஸ் எதுவும் வரல அவளுக்கு. நான் இன்னும் ஒரு பெரிய ஒரு 50 ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் வரலன்னா கூட அவ கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டே இருக்கு. அண்ட் மேட்ச் லைவா பார்க்கும்போது தான் தெரியும் அவ ஃபீல்டிங் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்ட்டு. நீங்க முழுக்க அந்த பரோடா தமிழ்நாடு மேட்ச்ல இருந்தீங்களே மேம், தேனியில நீங்க? ஆமா, பாத்துருந்தீங்க. அண்ட் அதுல இருந்து நம்ம அந்த ஜெனிதாங்கிற ஒரு கேரக்டர் ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு படத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து மல்டி ஸ்டார் காஸ்ட் படம் இது. ஓகே, நைஸ். ஓகே, அதுல ஒரு பெரிய தலை இருக்கும். ஓகே, கமல் இந்தியா போயிருக்கும் போது அவங்க வந்து விக்கெட் கீப்பரா, ஸோ ஆக்சுவலி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்கிறது இருந்தது. பட் விக்கெட் கீப்பிங் பண்ணாங்க. ஏன்னா கமல்னி பக்கத்துல WKன்னு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆர்த்தி மேம் உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க ஒர்க் பண்ணும்போது. அவ அது சொன்னதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல் கண்டிப்பா. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, கண்டிப்பா நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த டெசிஷன் மேக்கிங்ல. பட் ஒரு ரிக்வெஸ்ட் நம்மள்கிட்ட வந்தபோது இதுல ஒர்க் பண்ணுங்கன்னு வந்தபோது எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு விக்கெட் கீப்பர் கிட்ட நம்ம ஒர்க் பண்ண. அண்ட் அவளுக்கு கிரெடிட் நம்ம எங்க தரணும்னா பயங்கர உழைப்பாளிங்க, மணிக்கணக்கா பண்றதுக்கு ரெடி, ஹார்டா பண்றதுக்கு ரெடி. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரெண்டுத்துக்குமே அவர் ரெடி. இல்லாட்டி பண்ண முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மீன்ஸ் அவங்க ஆல்ரெடி விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள் அவங்க கிட்ட விக்கெட் கீப்பிங்ல ஒர்க் பண்ணீங்க மேம்? என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு இன்புட்ஸ் உங்க சைடுல இருந்து கிடைச்சது? டெக்னிக்கலி கொஞ்சம் டெஃபினட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஹேண்ட்ஸ் பொசிஷனிங்ல இந்த கிளவ் ஒர்க் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அண்ட் இப்போ கூட கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களோட ஃபுட் ஒர்க்ல ஒர்க் பண்ணோம்.
ஓகே. ரெண்டு மூணு பார்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னு புரியணும். என்ன ஆச்சுன்னா, நாங்க ஒரு அப்சர்வேஷன் பண்ணோம். இந்த அண்டர் 19 ஏஷியா கப்ல வந்து நடந்த ஒரு 2-3 விஷயத்துல ஒரு அப்சர்வேஷன்ஸ் பண்ணிட்டு, அது ஏன் நடக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கான காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ தட் வாஸ் ஹவ் நாங்கள் அதை பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இதுதான் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரீவொர்க் பண்ணோம். சூப்பர் மேம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் விக்கெட் கீப்பர். ஸோ உங்ககிட்ட இருந்து இப்போ சப்ரீனாங்கிறவங்க அண்டர் 19லேருந்து ஒரு சீனியர் டீமுக்கு போயிருக்காங்க. ஸோ அகாடமியில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஒரு வார்த்தைகள் சப்ரீனாவை பற்றி மேம். ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தைங்க. அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு மாதிரி இல்லை மேம் பண்ணலாம் வாங்க மேம் அப்படிமா. நல்ல ஒரு இன்ஜுரி வந்தது, அதில் அவங்களுக்கு கொஞ்சம் செட் பேக் வந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுக்கணுன்ட்டு அவங்களோட இதுவும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் விக்கெட் கீப்பிங், பிரில்லியன்ட் பேட்டர் ஆல்சோ. அவங்களோட பேட்டிங் பொட்டன்ஷியல் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, அவ இன்னும் காமிக்கல. பட் ஒன்ஸ் அது வெளியில வந்ததுன்னா பயங்கரமா இருக்கும் அந்த காம்படிஷன் தமிழ்நாடு உள்ள. ஏன்னா ரினாஸும் விக்கெட் கீப்பர் பேட்டர், கோஷிகா இருக்காங்க அண்டர் 19 லெவல்ல மட்டும். அதுக்கப்புறம் சீனியர் டீம்ல நீங்க ஐஷாபி இருக்காங்க, கமலினி இருக்கா, சாப்ரீனா இருக்கா, பவித்ரா இருக்கா, சொல்லிட்டே போல எல்லாருமே பேட்டிங்கும் வச்சிருக்காங்க. சாபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவங்கள நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்தியன் பேங்க் ட்ரோஃபி ஒன்று நடந்ததுங்க. இது பொண்ணை நான் வந்து இந்த அயர்ன் லேடிங்கிற டோர்னமெண்ட்ல சும்மா பார்த்தேன். அந்த பேரை பார்த்தேன், விக்கெட் கீப்பர்னு தெரியும், பிக் பண்ணிட்டேன் டீம்ல. அப்போ வந்து செலக்ஷன் வேற மெத்தட் சூஸ் பண்ணணும் பிளேயர்ஸை எடுத்துட்டு, அந்த பொண்ணை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி, அப்போ பிகினர் விக்கெட் கீப்பர் 50 ஓவர் மேட்சுங்க, எல்லா மேட்சும் பண்ண, பேக் டு பேக் மேட்சஸ் பண்ண. எனக்கு எல்லோ சேலஞ்சர்ஸ்க்கு பேக் டு பேக் எப்படியாவது பண்ணிடுமா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் ஒரு நாள் பண்ணாம ஒரு சின்ன பொண்ணு, 13 வயசு பொண்ணு எனக்கு 5 மேட்ச் பேக் டு பேக் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டா, என்ன ஒர்க் பண்ணணும்னு அவள் அப்பா கேட்டார். சரி, ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய த்ரோ டவுன்ஸ் அடிங்க பண்ணுவீங்க. அவளை 1 இயர் கழிச்சு பார்த்தேங்க, அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டரா வந்தா. அங்கேருந்து அப்புறம் அவளோட கீப்பிங்கை நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். சூப்பர். அப்பனா அவங்க கிட்ட நாங்க ஃபியூச்சர்ல பேட்டிங் பெருசா பார்க்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா 100 அடிக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, 100 அடிக்கிற. ஸோ அப்படி அந்த கைண்ட் ஆஃப் பேட்டர்ஸ் தான் தமிழ்நாடுக்கும் தேவைப்படுது. நீங்க ஒரு கோச்சா இருக்கீங்க மேம், அவங்க கிட்ட கேள்வி கேட்கலான் இருக்கேன். ஒரு பக்கம் கிரிக்கெட்டை சூஸ் பண்ணணுங்கிற சில பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. எங்க பிள்ளை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும், கிரிக்கெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. பட் அது வந்து கேர்ள்ஸ் சைட்லேருந்து அது வருதா? ஸோ வராங்களா, இல்லை பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அந்த புஷ் அப்படிங்கிறது இருக்குதா? இது எப்படி மேம்? மேபி ஒரு 3 இயர்ஸ் பேக் வரைக்கும் பேரண்ட்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் புஷ் பண்ணி, ஏன்னா ஒரு ஈஸிங்கிறது சொல்றதை விட பாத்வே, ஒரு ஸ்டேட் கேப் வாங்குற பாத்வே டெஃபினெட்லி கிரிக்கெட்ல இன்னும் ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்குது. ஓகே ஓகே. இது when parents were pushing. இதுக்கான ரீசன் ஒரு WPL இந்த மாதிரி இருக்கலாங்களா, இல்லை இப்போ ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாங்களா? மேபி என்ன ரீசன்? WPL வந்தது இப்போ 2 வருஷத்துல. ஆனா நான் சொல்றது 2017 அந்த ஹர்மன்பிரீத் கௌரோட இன்னிங்ஸ்க்கு அப்புறமே ஓவராலா growth இருந்தது. ஓகே. தமிழ்நாடு in the last 3.5 years has seen 10x increase in the number of players in the 10 times. லாஸ்ட் 3 வருஷத்துலயா மேம்? 3 வருஷத்துல 10 to 12 times increase ஈஸியா எவ்ரி இயர் நடக்குது. ஓகே ஓகே. ஒரு 4 years பேக் கூட செலக்ஷனுக்கு அண்டர் 19 செலக்ஷனுக்கு 80 பேர் வந்தா பெரிய விஷயம். ஓகே. இன்னைக்கு 400 பேருக்கு மேல வராங்க. அதுல 20 பேர் தான் அப்படியே பார்க்காம எலிமினேட் பண்ணாங்க. 380 பேரும் விஷயம் வச்சிருக்காங்க. செலக்டரோட வேலை இன்னும் கஷ்டமா தான் போகுது. ஓகே, நல்லா இருக்கு மேம். ரேஷியோங்கிறது நல்லா இருக்குது, வராங்க உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு மாதிரி அப்ராக்ஸிமேட்டா, ஐ மீன் கிளியரா சொல்ல, பட் நான் சொல்ற இமோஷன் புரியுது. அது அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே, நைஸ். இது வந்து பிளேயர்ஸா வந்தா மட்டும் தான் வரும், பேரண்ட்ஸால இது பண்ண முடியும். ஓகே, வராங்க பிள்ளைங்க, வராங்க பாடுறாங்க, நிறைய பேர் வராங்க. அண்ட் அதனால தான் மேம் இப்போ மேட்சோட இப்போ இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேம். ஒரு மேட்ச்ல இருந்து இப்போ 3 மேட்சா ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்போ என்னென்ன ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம டிஎன் சைடு எதிர்பார்க்கலாம்? இப்போ இந்த சைடு இப்படி இந்த சைட்ல தான் நம்ம வரணும்னு இருந்தது. இப்போ டிஎன்சி நிறைய விஷயம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. பட் இந்த பக்கம் தான் வராம இருந்தாங்க. இப்போ வரும்போது என்னென்ன விஷயங்கள் மேம் மேபி அடுத்தது
ஒரு ஒரு டபிள்யூ ஒரு உமன்ஸ் டிஎன்பிஎல் இந்த விஷயங்கள் வேற ஏதாவது? அது மரத்துல பேச்சு இருக்கு. எப்படி இப்ப அந்த ஃப்ரேயர்ஸ் ட்ரோஃபி ஒண்ணு நடக்குது, அது பாட்டு ஒண்ணு நடக்குது. நான் சொல்றது எனக்கு என்னோட ஆசையை நான் சொல்றேன். டிஎன்பிஎல் விமெனுக்கு வந்தது அப்படின்னா கார்பரேட்ஸ் வரணும். ஓகே ஓகே. அதுக்கு இப்ப எப்படி மென் சிஸ்டம் இருக்கோ அத மாதிரி வந்தா மட்டும்தான் ரெண்டு விஷயம் நடக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கும். ஓகே. And it will become a profession. இன்னும் கொஞ்சம் செமி ப்ரொஃபஷனலா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே மேம். ஓகே. இட்ஸ் மோர் அமெச்சூர் தென் ப்ரொஃபஷனல். ஏன்னா இப்போ அந்த ஸ்டேட் ஆடுறவங்களுக்கு மட்டும் தான் அது ப்ரொஃபஷனல் கூப்பிடலாம். ஸோ ஸ்டேட் ஆடாம இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மென்ல வந்து டிவிஷன்ஸ் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல, அது கூட ப்ரொஃபஷனல் தானேங்க. இங்க அந்த இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடையாது. செலவு நிறைய, சம்பாதிக்கிறது எப்படி? ஸ்டேட் ஆடாதவங்க. ஸோ வருஷத்துல எவ்வளவு பேர் ஸ்டேட் ஆட போறாங்க? 45 பேர் ஆடுறாங்க, இல்ல 60 பேர் ஆடுவாங்க. ஏன்னா அண்டர் 15 இருக்கு, அண்டர் 15, அண்டர் 19, அண்டர் 23 சீனியர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோம்னா, நான் மென்ஸ் கிரிக்கெட்டே சொல்லுவேன், எல்லாரும் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியான்னு ஏன் எல்லாரும் காலேஜ் வேலைன்னு யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் 15, 19 அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இங்கே டிவிஷன் ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப் இருந்தால், ஸோ அதில் ஸோ இப்போ டிவிஷனில் இருக்கீங்க, அது மென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்களுக்கு வேலை ப்ளஸ் அதே ஒரு டிவிஷன் கிரிக்கெட்டில் ஆடுறது இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வரதா? 100% இல்லைங்க. ஏன்னா அப்போதானே இன்னும் மோட்டிவேஷன் இருக்கும். ஸ்டேட் மட்டுமே மோட்டிவேஷனாக இருந்தா, அதான் நான் சொன்னேன் 400 பேர் வராங்க, 400 பேர்ல 15 பேர் ஆட போறாங்க. அப்போ மீதி இருக்கிற 385க்கு என்ன மோட்டிவேஷன்? வருஷம் வரதை தவிர ஒரு ஓகே ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஐ கேன் சே நான் நல்லா விளையாடணும், எல்லாம் பண்ணணும்ட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே யோசிங்க, எனக்கு இதுலேருந்து ஒரு ஏதாவது வரணும் இல்லைங்க. சரி 15 வயசு வரைக்கும் வேலை பண்ண முடியாது, 18 வயசு வரைக்கும் வேலை பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி வருது இல்லைங்க. அப்போ கிரிக்கெட்டை விட தானேங்க செய்வாங்க. கல்யாணம் தாண்டி இப்போ ஃபினான்ஷியலாகவும் அந்த ஒரு விஷயமும் கிரிக்கெட்டை விடுறதுக்கு ஒரு ரீசனாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று ஒரு நேரத்தில் பேசுவாங்க ஈக்குவல் சேலரின்னு பேசும்போது, நீங்கள் அந்த நேரத்தில் அப்பா ஈக்குவல் சேலரிங்கிறது இந்தியாவுக்கு ஆடும்போதுப்பா, பட் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ஆப்வியஸ்லி அதுக்குள்ளே வருது தானே மேம்? 100%. ஃபியூச்சர் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நீங்கள் இன்ட்டு 10 நீங்கள் சொன்னீங்க, ஒரு 400 எவ்ரி எனக்கும் அந்த விஷயம் பார்க்க முடியுது. எனக்கு தெரியும் ஃபியூச்சரில் இந்த விஷயங்கள் நடக்குங்கிற நினைக்கிறேன். பட் இல்லை ஸ்கூல் காலேஜஸ்லேருந்தே இந்த உமன்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சா, அங்கேருந்து ஆரம்பிச்சா எனக்கு சரியா இருக்கும்னு நினைக்க தோணுது மேம். 100%. இப்போ ஒரு காலேஜ் கிரிக்கெட்டோ ஒரு ஸ்கூல் கிரிக்கெட்டோ இருக்கும்போது, இப்போ ஸ்கூல் கிரிக்கெட் இருந்தால் யூ கேன் யூஸ் தட் டு கெட் என்ட்ரி இன்டு காலேஜ் அப்படின்னு நம்ம வச்சுங்க. That's a level 1 motivation. Or இப்போ நம்ம வந்து இப்போ the way the central government is going, ஸ்போர்ட்ஸுக்கு மார்க்ஸ் வந்தது அப்படின்னு வச்சுங்க, அது ஒரு மோட்டிவேஷன். எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் வேணும். பேஷன் மட்டுமே மோட்டிவேஷனா இருக்காது. ஒரு ஸ்டேஜ்ல பேஷன் நம்மளுக்கு விட்டு கொடுக்க, இதுல நம்ம தாண்டி போகணும் அப்படிங்கும் போது வேற ஏதாவது நம்மளுக்கு வேணும் இல்லைங்க. அப்போ நான் காலேஜ்ல ஓகே எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அட்மிஷனா சரி நான் விளையாடுறேன். நான் கிரிக்கெட்னு சொல்ல, இனி பொதுவாக ஏதாவது ஸ்போர்ட். ஏன்னா கிரிக்கெட்னா டீம் ஸ்போர்ட். இப்போ நீங்க வேலைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிடி பிளேயருக்கு ஷட்டில் பிளேயருக்கு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு ஒரு டீம் ஸ்போர்ட் இருக்கிற ஆளுக்கு கிடையாது. 11 பேர் ஆடுற டீம் ஸ்போர்ட்டுக்கு இன்னும் கஷ்டம். இப்போ வாலிபால் 6 பேர் ஆடணும், செட் பண்ணிடலாம் டீம். 11 பேர் நம்ம போறதுக்குள்ள உயிரே போயிடும். ஸோ காலேஜ் சீட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன். சரி காலேஜ் கிரிக்கெட் நான் ஆடுறேன், நான் யூனிவர்சிட்டி கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னா there must be more government organizations opening up opportunities for employment. Food Authority of India, FCI, Food Corporation of India, income tax இருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆச்சுன்னா மோட்டிவேஷன். இப்போ ஜஸ்ட் as men play inter corporate matches, அதுவும் மோட்டிவேஷன். நைஸ் மேம், நல்லா இருக்கு மேம். ஏன்னா ஊருக்கு இப்போ அண்டர் 19 ஜூனியர் பசங்களுக்கான மேட்சஸ் நடக்குது, பட் உமன்ஸ் மேட்சஸ் இப்போதான் இன்டர் டிஸ்ட்ரிக்டே எட்டி பாக்குது. ரெண்டாவது வருஷம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இன்னொன்னு, ஆனா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும், இந்த பிரைவேட் டோர்னமெண்ட்ஸ் நாங்க நடத்துறாங்க தெரியுமா, இந்த அயர்ன் லேடி கிரிக்கெட் மைதான், குவீன்ஸ் பிரீமியர் லீக், இதெல்லாம் நடத்துறவங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா இப்போ குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஏறிட்டே போகுது. இதனால இட் ஹேஸ் சம் ரோல். ஏதாவது மேட்சஸ் ஆடிட்டே இருக்கணும். சரி நான் மேட்ச் ஆடுறேன், ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடுறதுக்கும் ஒரு டோர்னமெண்ட் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ டோர்னமெண்ட் வந்தால் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வருது. அட்லீஸ்ட் அது ஒரு எய்ம் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாலியாக ஆடணுங்கிறது இருக்கு, பட் ஒரு டோர்னமெண்ட் நம்ம ஜெயிச்சோன்னா இன்னும் பெட்டர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைவேட் டோர்னமெண்ட்ஸ் உள்ள வரதும்
நல்லதுதான். என்ன இந்த பிரைவேட் டோர்னமெண்ட்ஸ் செலவு திருப்பியும் ஜாஸ்தி. ஆனா ரொம்ப கிரேட்ஃபுல் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும். யாருமே எதுவுமே சொல்லாம வந்து பசங்களுக்காக பண்றாங்க. அப்பா அம்மா எல்லாம் இப்போ பயங்கர மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வித்தியாசமா பண்ணா நம்ம பசங்க வந்து நல்ல வழியில தான் போறாங்க. அட்லீஸ்ட் வேற ஏதாவது வழியில போகாம கிரிக்கெட்டோ ஒரு விளையாட்டுன்னு எடுத்துட்டு அவங்க மைண்ட் இன்னும் ஃபோக்கஸ்டா இருக்குங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நைஸ். ஆனா சென்னையில நிறைய இந்த மாதிரி மேட்சஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மேம். அந்த வகையில சென்னை வந்து தமிழ்நாட்டுல சென்னை ஒரு பக்கம் ஒரு மேல இருக்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலரா தோணுது. இது ஆப்வியஸ்லி தான் மேம். தென் நார்த்லயும் இப்போ நிறைய உமன்ஸ் டோர்னமெண்ட் ரீசெண்டா ஜார்க்கண்ட்ல கூட விளையாண்டாங்க நான் நினைக்கிறேன் மேம். ஒரு பக்கம் நார்த்ல ஒரு பக்கம் போய் நடந்துட்டே இருக்குங்க இருக்குது. யூபி எம்பி எல்லாம் அவங்களுக்கு டர்ஃப் கிரவுண்டு பிரச்சனையும் கிடையாது. எங்க பார்த்தாலும் கிரவுண்டு தான். நம்மளுக்கு தான் கிரவுண்ட் எக்ஸ்பென்சிவ், அதனால தான் கம்மியா இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா 300 ரூபாய்க்கு ஒரு நாள் மேட்ச் ஆடிடலாம். இங்கெல்லாம் 600 ரூபா நான் பே பண்ணணும். இது 20 ஒரு மேட்ச்க்கு, பாலுக்கு கிரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 600 ரூபாங்க. ஒரு மேட்ச் நாங்க பசங்க கிட்ட வாங்கணும் 500 to 600 rupees per game. 30 over கேமுக்கு நாங்க வாங்கணும். அந்த ஒரு கமெண்டே நான் நிறைய விஷயம் யோசிக்க வச்சது. பட் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. பட் என்னோட நீங்க சொல்லும்போது ஸ்கூல்ல இருந்து அந்த விஷயங்கள் வந்தால் டெஃபினட்டா நிறைய கிரிக்கெட்டே சொல்றீங்க.